தேர்ட் சம் தி ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் என் ஃபார் விச் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இது ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க. இந்த என்னோட ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா உள்ள இருக்கு பாருங்க 1 + i / 1 - i பவர்ல n இருக்கு. அப்போ நாம என்ன பண்றோம், டினாமினேட்டர் 1 - i இருக்கு, அதோட காஞ்சிகேட்டால மேலே மல்டிப்ளை பண்றோம். இதோட காஞ்சிகேட் என்ன 1 + i / 1 + i 1 - i னுடைய காஞ்சிகேட் 1 + i / 1 + i, அதனால மேலே மல்டிப்ளை பண்றோம். பவர்ல என்ன இருக்குது n இருக்கு. சரிங்களா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன வரும் கீழே முதல்ல a - ib a + ib என்ன ஃபார்முலா a² + b² அந்த ஃபார்முலா. அப்போ 1² + 1² வரும். இப்போ நியூமரேட்டர்ல மல்டிப்ளை பண்றோம். சரி 1 + i × 1 + i என்ன வரும் 1 + i to the power 2 வரும். ஓகேங்களா? சரி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். a + b whole² ஃபார்முலா a² 1 + b² னா i² வரும். i² என்னது -1 + 2ab 2 × 1 × i 2i கிடைக்கும். இது அடுக்கல பவர்ல என்ன இருக்கும் n இருக்குது. நான் வச்சுக்கோ பவர்ல n. சரி டிவைடட் பை 1² + 1² 2 பவர்ல என்ன இருக்கு n. ஓகேங்களா? சரி ஈக்குவல் டு +1 - 1 கேன்சல் பண்ணலாம். அப்போ 2i / 2 கிடைக்குது. இப்போ 2i / 2 பவர்ல என்னது n. 2 கேன்சல் பண்ணலாம். என்ன கிடைக்கும் i பவர் n கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதோட வேல்யூ தான் என்னது i பவர் n. இப்போ i பவர் n இந்த வேல்யூ வந்து i வந்துருச்சு. அப்போ i பவர் n ஈக்குவல் டு என்னது 1. i பவர் n ஈக்குவல் டு 1. அப்போ நம்ம இந்த n க்கு என்ன வேல்யூ அப்ளை பண்ணணும்னு பார்க்கணும். n க்கு என்ன வேல்யூ அப்ளை பண்ணலாம் 4 அப்ளை பண்ணலாம். அப்புறம் 8 i பவர் 4 தான் 1. அப்புறம் i பவர் 8 1. அப்புறம் i பவர் 12 1. அப்படி 4ஓட மல்டிபிள்லாம் வரும். சரிங்களா? அப்போ லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர்னா n ஈக்குவல் என்னது 4 தான் ஆன்சர். the smallest positive integer n for which என்னன்னு கேக்குறாங்க. என்னுடைய ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் என்னது n ஈக்குவல் டு 4 தான். சரிங்களா? n ஈக்குவல் டு 4 ஆன்சர் இல்ல. என்ன ஒரு ஆன்சர் none தான் வரும். சரிங்களா? அடுத்த क्वेश्चन போலாம்.